ஏங்க தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டீ சாப்பிட்லாமாங்க? சரிங்கன்னு நிலா சொல்ல சோழன் 2 பேத்துக்கும் டீ வாங்கிட்டு வராரு. உங்கள் தாத்தா எழுதி கொடுத்த உயிர் எங்கே இருக்குன்னு தெரியல. நாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் விசாரிச்சதில்ல. முன்னாடி இருக்கிற இடம் உங்கள் பெரியப்பா பேருக்கு மாறி இருக்குது. உங்கள் அத்தை இப்போ இருக்கிற வீடும் கரெக்டாக உங்கள் அத்தை பேருக்கு மாறி இருக்குது. ஆனால் நம்ம வீடு மட்டும் 3 பேருக்கு சொந்தம்னு உங்கள் பெரியப்பாவும் அத்தையும் சொல்கிறதுல எங்கேயோ லாஜிக் இடிக்குதுங்க. உங்கள் பெரியப்பாவும் அத்தையும் உஷாரா அவங்களுக்கு கொடுத்ததை உங்கள் தாத்தா பேர்லேருந்து அவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க. அங்கிள் தான் இப்போ ஏமாந்து போய் இருக்காருன்னு நிலா சொல்கிறாங்க. நடேசே மனசு நொந்து ஐயனார் வீட் கேட் பூட்ட ஒரு கல் எடுத்து உடைக்கிறாரு. அப்போது சேரன் வந்து நடேசனை தடுக்கிறாரு. ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, வாங்க போகலான்னு கூப்பிடும்போது கஸ்தூரி அங்கே வராங்க. நடேசன் கல்லோடு இருக்கிறத பார்த்து நடேசன்கிட்ட சண்டை போடுறாங்க. நடேசனும் கஸ்தூரியும் நல்லா திட்டி விடுறாரு. சேரன் கஸ்தூரிகிட்ட மன்னிப்பு கேட்டு நடேசனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாருங்க. அண்ணா எதுக்கு எங்களை அவசரமாக இங்கே வர சொன்னேன்? நான் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஹோட்டல்லையே தூங்கியிருப்பேன்ல. ஆமாடா, நல்லா போய் தூங்கு, அந்த ஹோட்டல்லே இருந்துக்கலான்னு நினைக்கிறியா? நாம நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமான்னு சோழன் சொல்ல, ஏன்னே உனக்கு தான் அந்த வீடே பிடிக்கல, அப்புறம் எதுக்கு நீ அந்த வீட்டுக்கு திரும்ப போகலான்னு பேசுகிறேன்னு பல்லவன் கேட்க, இங்கே பாரு பல்லவா, நமக்கு அந்த உயில் கிடைச்சாதான் நம்ம திரும்ப அந்த வீட்டுக்கு போக முடியும். அந்த உயில் என்னவோ உங்கள் பெரியப்பா கிட்ட தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் அவர்கிட்ட பேசி பார்த்தா அந்த உயிலை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். கேட்ட உடனே சொல்லக்கூடிய ஆளா நீ அவர்? அதுக்கு நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கிறோம் பல்லவா. என்ன பிளான்? பேக் சீட்டில் 2 ஜெர்க்கின் இருக்குது, அதை எடுத்து 2 பேரும் போட்டுக்குங்க. இந்தாங்க இந்த குல்லாவையும் 2 பேரும் போட்டுக்குங்க. இதை போட்டுட்டு என்னென்ன பண்ணுறது? இருடா சொல்கிறேன்னு சோழன் சொல்ல நிலா பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சோழன் பல்லவன் ஃபோனுக்கு கால் பண்ண பல்லவன் கால் அட்டன் பண்ணுறாரு. இங்கே பாரு பல்லவா, காலை கட் பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ, அப்போ தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு கேட்கணும்னு சோழன் சொல்ல பாண்டியும் பல்லவனும் ஜெர்க்கின் முகமூடி எல்லாம் போட்டுட்டு காரை விட்டு இறங்குறாங்க. 2 பேரும் ஒரு செவத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்க சண்முகம் அங்கே வராரு. அவரை 2 பேரும் சேர்ந்து குண்டு கட்டாக கட்டி தூக்கிட்டு வராங்க. ஆமாம், உனக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கா? இருக்குது, இடம் இருக்குது, ஆனால் வீடு இல்லை. என்னையா வளர்ற? அதை எப்படியே இடம் மட்டும் உன்னோடது, வீடு உனக்கு இல்லைன்னு சொல்கிற? நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே. கழுத்தில் கையில் ஒன்றும் இல்லை, சொத்தும் ஒன்றும் இல்லை. டேய், இவனை போய் தூக்கிட்டு வந்திருக்கு மேடா. யோ நீ டம்மியா? உன்னை போய் தூக்கிட்டு வந்தோம் பாரு. டே நான் டம்மி இல்லைடா, எனக்கு நிலம் இருக்குடா, வீடு மட்டும்தான்டா இல்லைடா. அந்த வீடு இன்னும் கொஞ்ச நாள் என் கைக்கு வந்துடும்டா. எப்படி வரும்? யோ வீடு உனக்கு தான் உயில் இருக்கா என்ன? மரியாதையாக பத்திரத்தை கொடுத்துருன்னு பாண்டி மிரட்டிட்டு, டே அந்த பொருள் எடுடா. டே காட்டாதரா கத்திய கண்ணில் காட்டாதரான்னு சண்முகம் கத்துறாரு. டே கத்துனா உண்மையாக எடுத்து சொருகிடுவேன். டே என்கிட்ட சத்தியமாக அந்த உயில் இல்லைடா. ஐயனார் வீட்டு உயிலும் என் தம்பி நடேசன் தாண்டா இருக்குது. ஆனால் அவன் தான் அதை தொலைச்சிட்டான் அப்படின்னு சண்முகம் புலம்ப, ஏங்க நம்ம பசங்க வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாருங்க. டே வீட்டு பத்திரத்தை எல்லாம் கேட்குறீங்களேடா, இது என்னடா புதுசாக இருக்குது? பணங்காசு தான் திருடுவீங்க, இப்போ சொத்து பத்திரத்தையும் கேட்குறீங்களேடான்னு சண்முகம் உயில் தங்கிட்ட இல்லைங்கிற உண்மையை சொன்னதும், ஏங்க போதும் வாங்க நம்ம 2 பேரும் போய் என்ட்ரி கொடுக்கலான்னு சோழன் சொல்ல நிலாவும் சோழனும் காரை விட்டு இறங்கி சண்முகத்தை காப்பாற்றுற மாதிரி ஓடி வராங்க. நிலா அங்கிருந்து குச்சி எடுத்து பாண்டி அடிக்க பாண்டி ஓடுறாரு. பல்லவன் அடித்தாங்க முடியாமல், அண்ணா கொஞ்சமாக அடினா அப்படின்னு சொல்ல, டே ஆக்ஷன் பண்ணிகிட்டே ஓடிடுன்னு சோழன் சொல்கிறாரு. பல்லவனும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அங்கிள் என்னாச்சு? என்ன பெரியப்பா என்னாச்சு? நீங்கள் எப்படி திருடங்கிட்ட மாட்டினீங்க? அவனுக்கு என்னடா சொத்து பத்திரமெல்லாம் கேட்குறாங்க? பத்திரத்தை கேட்குறாங்களா? பத்திரத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையேடா. இப்போல்லாம் பெரியப்பா பத்திரத்தை வச்சு கடன் வாங்குறாங்க, அப்புறம் அந்த கடனை உங்களை கட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, டே எனக்கு என்னவோ உண்மையில தாண்டா சந்தேகமாக இருக்குன்னு சண்முகம் சொல்ல, சோழன் ஒரு செகண்ட் முடிச்சுக்கிட்டு, என்ன பெரியப்பா என்ன போய் இப்படி சொல்கிறீங்களேன்னு முகத்தை சோகமாக வச்சுக்கிறாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.